ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் லாவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது 12 மார்க் இல்லைன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி 7 இல்லைன்னா 4 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஓவராலாக படிச்சிட்டோன்னா இது மூணுத்துக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சிம்பிள் டிப் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் 12 மார்க் இல்லைன்னா 7 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா பெட்டர் ஒரு சினாப்சிஸ் போட்டுட்டு எழுதுங்க. அது வந்து நம்மளுக்கு மார்க்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சினாப்சிஸில் வந்து ஃபஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் போட்டுக்கோங்க. இன்ட்ரடக்ஷனில் என்ன அப்படின்னா, த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இந்த UDHRோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது வந்து எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியிலேருந்து 10th December 1948 தான் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அடாப்ஷன் வாஸ் அ மைல்ஸ்டோன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா. இது வந்து ஒரு எதுக்கான ஒரு வழியை வகுத்திருக்கு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான், டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரோஃபவுண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இட் இஸ் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஆல் மேன்கைண்ட். எல்லா மேன்கைண்டோட மேக்னா கார்ட்டா தான் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் ஏர்லியஸ்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆன் த கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் ரைட். அது வந்து ஒரு ஏர்லியஸ்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட், ஹியூமன் ரைட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது. தட் ஃபைண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் அட் செவரல் பிளேசஸ் இன் UN Charter, but it's nowhere elaborated in the Charter. It catalogs basic human rights and fundamental freedoms at all human beings are entitled and should enjoy. Human rights அப்படின்னு சொன்னால் அது எல்லாரோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம், அது அவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுகெதர் வித் த இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் civil and political rights ICCPR and its two optional protocols and international covenant on economic, social and cultural rights. UDHR formed the International Bill of Human Rights. UDHR தான் the International Bill of Human Rights வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ UN Charter டெவலப்மெண்ட் முன்னாடி உள்ள UN Charter டெவலப்மெண்ட்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். The genesis of the UDHR is closely linked with the demand made after the Second World War and to have an International Bill of Human Rights made. அது வந்து இந்த ஜெனிசிஸ் ஆஃப் UDHR அப்படின்னு சொல்கிறது வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. டு ஹாவ் இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஒரு இன்டர்நேஷ்னல் பில்லை வந்து கொண்டு வரது தான் இது பண்ணியிருக்காங்க. மேசிவ் அபியூஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அண்ட் டிக்னிட்டி டியூரிங் அண்ட் இமீடியட்லி ப்ரெசிடிங் த செகண்ட் வேர்ல்டு வார். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வார் அப்படின்னு நடக்கும்போது நிறைய ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். அவங்கள வந்து அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, அவங்களோட பேசிக் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பில் கொண்டு வந்திருக்காங்க. வாஸ் மெயின் ரீசன் பிஹைண்ட் த டிமாண்ட். த நீட் வாஸ் ஃபெல்ட் ஃபார் அ ஃபார்மல் அண்ட் டீட்டெயில் இன்டர்நேஷ்னல் மெசர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டியூரிங் த டிராஃப்டிங் ஆஃப் UN Charter, this concerns to have a bill of right was very much visible. At the United Nations Conference on International Organization UNCIO, popularly known as San Francisco Conference. UNCIO வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஹெல்டு இருக்குது அப்படின்னா 1945 சம் கண்ட்ரிஸை ரெப்ரசன்ட் பண்ணி UN Charter வந்து கண்டெயின் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் டியூ டு வேகன்சி ஆஃப் டைம் UNCIO could not proceed such draft. டைம் வந்து இல்லாதனால UNCIO வந்து such draft வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. The UNCIO however decided that UN once formed would give separate attention to the issues and developed a bill of right through the work of special commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UNCIO வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் UN கவர்மெண்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஆல்டர் பண்ணி ஒரு செப்பரேட் இஷ்யூவாக கொண்டு வந்து டெவலப் பண்ணி ஒரு ரைட்டை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஸ்பெஷல் கமிஷன் வச்சு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷன் வாஸ் contemplated by the Article 68 of the United Charter, which provides the Economic and Social Council COSOC shall set up commission in economic and social fields and for the promotion of human rights. இந்த கமிஷன் வந்து ஆர்டிகல் 68 ஆஃப் த யுனைடெட் சார்ட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து ஒரு செட்டப் பண்ணலாம். அது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஃபீல்ட்ஸோட அதுலேருந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸோட ப்ரமோஷனை வந்து கொண்டு வரதுக்காக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் UN Charter டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தா இப்போ போஸ்ட்டில் வந்து
ECOSO அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் செஷனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினாலும் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இன் நியூக்ளியர் ஃபார்ம் 16 February 1946 by resolution 1/5 the ECOSO decided that work of a nuclear commission should primarily be devoted to submitting proposals, recommendations and reports for International Bill of Human Rights. Nuclear Commission however felt its inability to draft of human rights and recommended that the full commission should draft an International Bill of Rights. இது வந்து போராது, ஃபுல் கமிஷன் வந்து இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ECOSOC இது வந்து ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நியூக்ளியர் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து செகண்ட் செஷனில் 25 May to 21 June 1946 வரை இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜூன் 1946 வந்து டிசைடட் தட் ஃபுல் கமிஷன் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் 18 மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 18 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈச் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி 18 ஒவ்வொரு மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபுல் கமிஷன் ஆன் த ஹியூமன் ரைட்ஸ் CHR held its first session from 27th January to 10th February 1947 at Lake Success, நியூயார்க்கில் வந்து ஃபஸ்ட் கமிஷன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The CHR considered the question of International Bill of Human Rights and devoted a great deal of its time to a discussion of a form and content of the proposed bill. It decided that the chairman together with vice chairman and rapporteur should undertake with the assistance of UN Secretariat the task of formulating a preliminary draft of an International Bill of Human Rights to be submitted with CHR at its second session for through examination. However, during the fourth session ECOSOC from 28 February to 29 March when the CHR report was being. ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து CHR அந்த UDHR அந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த UDHR அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இதில் வந்து UDHR கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரீஆம்பிள், அதில் ஒரு ப்ரீஆம்பிள் இருக்குது, அப்புறம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங் ஃபார் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், அதில் வந்து என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது பேசிக்காக, அப்புறம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸை அது போத் மென் அண்ட் உமனுக்கு வந்து எந்த மாதிரியான அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணணும், எவ்ரிவேர் இந்த வேர்ல்டு ஆர் என்டைட்டில் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்டிக்கல் 1 to 30 வரை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் ஸ்பெசிஃபைட் தேரின் கம்பஸ் போத் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து அதில் வந்து என்கம்பஸ் ஆகிருக்கு. ப்ரொக்ளைம்ட் பை ஜெனரல் அசம்பிளி as common standard of achievement for all people, all nations. The UDHR is addressed to every individual. UDHR சொல்கிறது வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. எவ்ரி ஆர்கன் ஆஃப் த சொசைட்டி they shall strive to promote respect for and to secure the universal and effective recognition and observance of the right and freedom enumerated. ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடமான எனுமினேட்டடான அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த UDHR. Based on the content and nature of the rights enumerated therein, the 30 articles of UDHR broadly classified into 4 categories. இதை வந்து 4 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்டிகல்ஸ் ஜென்ரலியன், அப்புறம் ஆர்டிகல்ஸ் ப்ரோக்ளைமிங் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஆர்டிகல் ப்ரோக்ளைமிங் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அப்புறம் வந்து கன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் ஜென்ரல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் வந்து ஆர்டிக்கல் 1 and 2 இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 1 and 2ல் வந்து போத் த ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் philosophical assumption upon which UDHR is founded அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 1 and 2 வந்து ஜென்ரலாக வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1ல் வந்து ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஆர் ஈக்குவல் இன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவல் தான், அவங்க வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவல், அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் டிக்னிட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 1. இட் எம்ஃபசைஸ் தட் ஹியூமன் ஆர் endowed with reasons and conscience and they should act towards each other in a spirit of brotherhood அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2ல் வந்து everyone is entitled to all the rights of freedom set forth in the UDHR without distinction of race, color, sex, language, religion, political or other opinion, national or social origin, property, birth of other status. எதுலேயுமே யார் அவங்க வந்து இந்த கலரில் இருக்கான், இந்த லாங்குவேஜ், அவங்க இந்த செக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வேறுபடுத்தக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 2 incorporates the principle of equality and non-discrimination and states in a negative way what Article 1 states is a positive terms அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
என் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நான் அதில் வந்து போடுறேன். ஆனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 1 வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 2 வந்து ஃப்ரீடம் ஃபார் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கல் 3ல் வந்து லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லிவ் லிபர்ட்டி அண்ட் பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் ஆர்டிக்கல் 4ல் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி. ஆர்டிக்கல் 5ல் ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர். ஆர்டிக்கல் 6 ரெகக்னேஷன் ஆஸ் பர்சன் பிஃபோர் லா. ஆர்டிக்கல் 7 equality before law. Article 8 remedy by tribunal. Article 9 freedom from arbitrary arrest. Article 10 fair public hearing. Article 11 innocent until proven guilty. Article 12 privacy. Article 13 freedom of movement. Article 14 asylum. Article 15 nationality. Article 16 deals about the marriage and family. Article 17 property. 18 freedom all belief. 19 freedom of opinion. 20 freedom of assembly. 21 take part in government. 22 social security. 23 work, rest. 24 rest and leisure. 25 adequate living standard. 26 education. 27 participate in cultural life. 28 social order. 29 mutual responsibility and 29 mutual responsibility and 30 freedom from state or personal influence. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸில் உள்ள UDHRல உள்ள இதில் வந்து எல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 30. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இது ஃபுல்லத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மீனிங்கே தெரியும். ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர்னால் என்னது, யாரையுமே வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எழுதலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருக்கும். இது ஏன்னா நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ நம்மளுக்குமே வந்து இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்ம அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இவ்வளோ ஆர்டிகல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.